இன்றைய தியானம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். சங்கீதம் 119 101. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் இந்த வசனத்தில் உம்முடைய வசனத்தை கர்த்தாவே நான் காத்து நடக்கும்படிக்கு கர்த்தாவே சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்முடைய கால்களை எதற்கு விலக்க வேண்டும்? சகல பொல்லாத வழிகளுக்கு நம்முடைய கால்களை விலக்க வேண்டும். இங்கு நாம் வாசித்தோம் முன்பகுதியிலே உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வசனத்தை நீங்களும் நானும் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் நம்முடைய கால்களை நம்ம விலக்கி காக்க இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, 119 சங்கீதம் 59 60 ஆகிய வசனத்திலும் கூட சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன், உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் காலை எழும்பினதிலிருந்து ராத்திரி நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் போகிறதுக்கு முன்னால் இந்த வசனத்தை நம்ம ஒரு முறை வாசிச்சுட்டு, கர்த்தாவே இந்த நாளில் என் வழிகளை நான் சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக நான் திருப்பினேன்னு சங்கீதக்காரன் சொன்னாரே, அப்படி சொல்கிற மாதிரி நான் இன்றைக்கி நடந்தேனா? நம்மளையே நம்ம நிதானித்த ஆண்டவருடைய சமூகத்தில் சோதித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, வார்த்தைக்கு நடுங்கி, ஆண்டவரே இன்றைக்கு நான் அப்படி என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை அப்படி நடக்காமல் நம்ம மனம் போன போக்கில் போயிருந்தா மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இதே சங்கீதம் 60 வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். கற்பனைகளை கை கொள்றதுக்கு தீவிரிக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றதுக்கு தீவிரிக்கிறோம்? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கற்பனைகள் இப்படி சொல்லுது, 10 கற்பனை இப்படி சொல்லுது, வேதத்தில் இப்படி கர்த்தர் சொல்கிறாரு, இதை கை கொண்டு நடக்கணும்னு சொல்கிறார், அவருடைய நாளை எப்படி கை கொள்ளணும்னு சொல்கிறாரு, பரிசுத்த நாளை எப்படி பரிசுத்தமாக ஆசரிக்கணும்னு சொல்கிறார். அதை நம்ம ஆசரிக்கலைன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகிறோமா, மன்னிப்பு கேட்குறோமா? அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், வர்ற வாரம் பார்த்துக்கலாம், ஒரு மாதத்தில் 4 வாரம் இருக்குது, ஒரு வாரம் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோமா? பிரியமானவர்களே, இங்கு சங்கீதக்காரன் சொல்கிறாரு, நான் கற்பனைகளை கை கொள்ளும்படி தாமதியாமல் தீவிரித்தேன் என்று சொல்கிறார். இதே சங்கீதம் 104 வசனத்தில் உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். எல்லா பொய் வழியையும் வெறுக்கக்கூடிய இருதயத்தை இன்றைக்கு எனக்கு உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கணும். பிரியமானவர்களே, இதே சங்கீதம் 126 வசனத்தில் நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது, அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வேளையில் நீதியாய் நடந்தவர்களுக்கு அவர் ரிவார்டு தருவார். நம்ம நீதியின் பாதையை தவற விட்டிருந்தால் அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, 18 சங்கீதம் 23 வசனத்தில் தாவீது எழுதுகிறார், அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் துன்மார்க்கமான காரியங்களுக்கு துர்குணத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ள இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 3 10-11 ஆகிய வசனத்தில் தயவுசெய்து வாசியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும்
கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இப்படி வாழ எனக்கு கிருபை தாருன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 119 சங்கீதம் 101 வசனத்திலே நாங்கள் இந்த நாளிலே வாசித்து தியானித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை நாங்கள் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் எங்கள் கால்களை நாங்கள் விலக்கிட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். விசேஷமாய் கர்த்தாவே, துர்க்குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவைகளை எங்களை விட்டு வெளியேற்றி விடும் ராஜா. எங்கள் வாழ்க்கை துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்குமானால் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவரே, துன்மார்க்கத்தை விட்டு எங்களை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ உதவி செய்கிறாஜா. பேதுரு சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பொல்லாப்பையும் எங்களை விட்டு நீக்கி போடுங்க. நன்மை செய்கிறவர்களாய், சமாதானத்தை தேடுகிறவர்களாய், அதை பின் தொடர்கிறவர்களாய் எங்களை நீ காத்து கொள்வீராக. எங்கள் நாவை விசேஷமாய் பொல்லாப்புக்கும் கபடத்துக்கும் எங்கள் உதடுகளை விலக்கி காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக.